முக்கியமான இடம் அங்கலேஷ்வர். இங்கேருந்து 58 கிலோமீட்டர் தான் இருக்குது. அநேகமாக அது நாளைக்கு கடந்துடலான்னு நினைக்கிறேன். அதை கடந்துட்டா முடிஞ்சு போச்சு. நேராக அப்புறம் கடல் தான். நினச்சி பார்க்க முடியாத வேகம். ஓகே, நர்மதை நதியின் நடைப்பயணத்தில் நாம் தென்கரையோரமாக வந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு 75 கிலோமீட்டரில் தென்கரை பயணம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் கடல் மூலமாக கடந்து வடகரைக்கு ஏறி அங்கேருந்து தொடர்ந்து 1500 கிலோமீட்டர் நடந்து நர்மதை தொடங்கக்கூடிய அமர்கண்டுக்கு நம்ம அடைவோம். ரொம்ப சீக்கிரம் போயிட்டுருக்கோம் கடவுள் அருளால். நர்மதை வாழ்க, காவேரி தாயே வாழ்க, நீர் வாழ்க, நீரே வாழ்க, நீரின்றி அமையாது உலகு. வணக்கம் வணக்கம். பாருங்க, மணி 2, தேதி 5. இப்போ தான் இந்த பனை மரங்கிறத நான் பார்க்குறேன். ஸோ பனை மரம் கூட விவசாயம் கூட இப்போ தான் இங்கே தான் ஆரம்பிச்சிருக்கு, தொடங்குது. இது வரைக்கும் இவ்வளோ தூரம் பார்த்தோமே, இங்கே பார்த்தோமா? நானும் கண்ணில் விளக்கணை ஊற்றிட்டு பார்த்தேன். ஒரு தென்னை மரம், ஒரு பனை மரம்ன்ட்டு இல்லை. என்ன காரணம் தெரியல, தென்னை மரமே இல்லை, பனை மரம் இருக்குது. நாம் இப்போ காலம்புற வாக்பூராங்கிற இடத்துலேருந்து புறப்பட்டு நடந்து போயிட்டுருக்கோம். மணி 2 ஆகிடுச்சு. ஒரு 15-16 கிலோமீட்டர் நடந்திருப்போம், 18 கிலோமீட்டர் நடந்திருப்போம். ஸ்கூலுங்க. வந்து அன்பு நேயர்களே, எய்த்தாப்பில் தெரிகிறது தான் சத்புரா மலைத்தொடரின் கடைசி எச்சம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு வார காலமாக அதை தான் நம்ம போராடி வந்தோம். நான் முன்னாடியே சொன்னாப்புல, இனிமேல் அதோட நேற்று சொன்னாப்புல, நேற்று எபிசோடு சொல்லியிருப்பேன், இனிமேல் நமக்கு அந்த மலை நமக்கு சிரமம் கொடுக்காது. ஏன்னா நமக்கு சமதளம் கிடச்சிரும். ஆனால் லெஃப்ட் சைடில் மலை இருக்குன்னு சொன்னீங்களா, அந்த மலை இருக்குது பாருங்கள். சத்புராவின் கடைசி முடிச்சு இதுதான். இது முடிஞ்சிடும். ஆரம்பிக்குதுன்னு சொல்லலாம், முடியுதுன்னு சொல்லலாம், எப்படின்னா வச்சுக்கோங்க. இனிமேல் பார்க்கவும் முடியாது. அதே காலகட்டத்தில் இன்னும் கொஞ்சம் தூரம் தரணுன்னு மேற்கு தொடர்ச்சி மலை, வெஸ்டர்ன் காட், நமக்கெல்லாம் பழக்கமானது தான். உதகமண்டலமாக இருக்கட்டும், குற்றாலமாக இருக்கட்டும், கீழே நாகர்கோவில் இருக்குது, அங்கெல்லாம் இருக்கட்டும், எல்லாம் இதோட தொடர்ச்சி தான். இதுதான் தொடக்கம், அது முடிவு. அது 2000 கிலோமீட்டருக்கு அதிகம் நீளம். அதுவும் அது தொடங்கிடும். ஆக ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு காட்சிங்கிறது சத்புரா தொடர்ச்சி எல்லை முடியுது. அந்த இடத்துல முடியுது, அந்த இடத்துல முடியுது. அதுக்கு மேலே மலை கிடையாது. ஓகே,
நாம் இன்னைக்கு நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ராஜ்பீப்லா அப்படிங்கிற இடத்துலேருந்து ஒரு 12 கிலோமீட்டரில் இப்படி ஒரு கோயிலை பார்த்தோம். இந்த கோயில் வந்து நம்மளுடைய கோயில், நம்மளோட திராவிட ஸ்டைல். இந்த கோபுரங்கள் திராவிட கட்டடக்கலை. பிடிச்சி சுண்டி இழுத்துச்சு. அப்படியே நடந்து போயிட்டு இருந்தவன் நின்று இந்த கோயிலுக்கு நம்ம போய் பார்த்துட்டு போகலாம். வடநாட்டில் இருக்கிற கோபுரங்கள் சிகாராங்கிறது வேறு, நம்மளுடைய தக்ஷின் நம்மளுடைய தெற்கில் இருக்கிறவுடைய கோயில்கள் பூரா இது போல் தஞ்சாவூர் பெரிய கோயிலாக திராவிட கட்டடக்கலையை கொண்டது. ஸோ அப்படி ஒரு கோயில் இருக்குது இங்கே. அதன் பெயர் வந்து ஸ்ரீ பாலாஜி வெங்கடேஸ்வர் மந்திர், அதாவது திருப்பதி பாலாஜிங்கிறாங்க. வாங்க உள்ள போய் பார்ப்போம். நடக்க முடியல, பேச முடியலைங்க, தொடர்ந்து நடக்கிறோமா டே விடாமல். ஒரு அப்பப்போக்கு பேசுகிறோம் இல்லையா, எழுதி வச்சுட்டும் எது கிடையாது, பார்த்த உடனே பேசுகிறோம். मंदिर ओपन है। பாருங்க திடீர்னு இப்படி ஒரு கோயில் நமக்கு தென்படுது. இது வந்து ஹனுமான்ஜியா. ஓகே, நம்மளுடைய கட்டடக்கலை பாரம்பரியத்தை கொண்டிருக்கிறது. இது சக்தி, துர்க்கை அம்மன், காளியம் அப்படி இருக்கும். ஓகே, இது பெருமாள், இது கருடர் போட்டிருக்கு பாருங்க. அப்படி இருந்தால் இதுதான் மூலஸ்தானம், இதுதான் பெருமாள், இதுதான் வெங்கடாஜலபதி. இங்கே ரெண்டு இருக்கிறது துவாரபாலகர்கள். ஒரு கோயில் கட்டடங்கிறது இப்படி தான் இருக்கணுங்கிற இது இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படி இதை பார்த்து சொல்லிடலாம். இது வந்து விஷ்ணு கோயில், வெங்கடாஜலபதி கோயில், சக்கரம் இருக்குது, சங்கு இருக்குது அப்படின்ட்டு. இதை பார்த்து துர்க்கை அம்மன் கோயில் சொல்லிடலாம். பாலாஜி இதுதான் உள்ளூரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஏழுமலையான திருப்பதி வெங்கடாஜலபதிங்கிற வந்தீங்களா, இவங்க பாலாஜிம்பாங்க. தட்ஸ் ஆல். 5 மணி தான் திறக்குமா. கண்ணு இது ரொம்ப உக்கிரமாக இருக்குது இந்த சிலைக்கு, அது கொஞ்சம் உக்கிரம் இல்லை இந்த கண்ணில். அது சிலை வெடிக்கிறாங்க பார்த்தீங்களா, விஸ்வகர்மாங்கிற இனம்தான். இன்றைக்கும் அவங்க குத்தகை எடுத்திருக்காங்க. அது சுதை சுண்ணாம்பாக இருந்தாலும் சரி, சிமெண்டாக இருந்தாலும் சரி, செப்பு உலோகமாக இருந்தாலும் சரி, அவங்கள தான் சிறப்பாக செய்வாங்க. அதாயிடுச்சு அப்படியே. இது பத்மாவதி தாயார் போட்டிருக்காங்க, பத்மாவதின்ட்டு. ஆண் பெண் எத்தனை பெண் தெய்வங்கள் இருக்குது, துர்க்கை, காளி, மகிஷாசுரனி நான் இருக்கு. மனசு தான் நமக்கு எல்லாமே மகாபெரியவர் தான். கணேசாஜி பிள்ளையார். இதான் தமிழகத்திலிருந்து வந்த சிற்ப விற்பனர்கள் தான் செஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அவங்களுடைய கைபாவம், தட்ஸ் ஆல். மண்டபம். ஓகே, குஜராத்தில் திடீர்னுட்டு இப்படி ஒரு கோயில், நர்மதை பக்கத்துலேயே.
ஹலோ, நமஸ்கார். ஓகேவா, இதுவே 5 நிமிஷம் ஆயிடுச்சே. அப்புறம் பேசலாம். வணக்கம். நான் கோயிலில் தான் உட்காந்துருக்கோம். மணி மத்தியானம் 3:30 ஆகுது. 5ஆம் தேதி. என்ன பேசுறது? வண்டி ஓடிட்டுருக்குது. அடுத்து ஏதாவது ஒரு பெரிய ஊர் வரும். ஒரு 5-5:30க்கெல்லாம் நடக்க ஆரம்பிப்போம். அங்கே தங்கிக்குவோம். 2 நாளில் நர்மதை நதியின் தென்கரை வளத்தை முடித்து விடலாம். முடிஞ்சுன்னா அதுக்கப்புறம் போட்டில் ஏறி ஒரு 3 மணி நேரம் போட்டில் பயணம் பண்ணி வடகரைக்கு போயிடுறோம். இதுக்கு எய்த்தாப்பில் தான் சின்னாப்பில் விந்திய மலை இருக்குது. இப்போ நர்மதை நதியும் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தான் ஓடுது. அந்த நதியானது அந்த இடத்துல வளைஞ்சி இப்படி போகும். செழுமையாக இருக்கும். அந்த இடம்லாம் வளமையாக இருக்கும். பரோடான்னு சொல்கிறாங்களே, அது வரைக்கும் அதோடைய டெல்டாவோட வீச்சு கொட்டுறது நல்ல. இப்போ சொல்லுவாங்க இல்லையா, தஞ்சாவூர் கலைகள் நிரம்பிய இடம்ட்டு, அது போல் குஜராத்தில் இந்த பெல்ட்டு தான். நல்ல உணவு, நல்ல பேச்சு, நல்ல கலைகள், நல்ல தலைவர்கள் இங்கேருந்து உருவாகிறதான். வடோதரா இது இந்த இடத்துல தான். அங்கலேஸ்வர், பரூச், அடுத்து பரூச்சுங்கிறது நம்ம அங்கலேஸ்வர் எய்த்தாப்பில் வடகரையில் இருக்குது பரூச். போகும்போது பார்க்கலாம். ஆக நர்மதா அங்கே ஓடு பார்த்தீங்களா, அந்த இடத்துல ரொம்ப செழுமையாக இருக்கும். பார்க்க முடியாமல் போயிடுச்சு. உள்ளுக்குள்ளே போகணும், ஊடுருவி போகணும். நம்ம சீக்கிரம் முடிக்கணும் இல்லையா, வேலை இருக்குது. 3 மாதம் தான். உள்ளுக்குள்ள சொர்க்கமே இருக்குது. அந்த அளவுக்கு கட்டி போட்டு வச்சுருக்காங்க பார்க்கலாம். இன்னொரு தடவை வருவோம். ஓகே, புறப்படலாம். 3:30 ஆயிடுச்சு இல்லைங்களா. நடந்து போய் நம்ம மட்டும்தான் இருக்கோம். தனியாக வந்தோம், தனியாக போயிட்டுருக்கோம். ஆனந்தமாக இருக்குது, பரமானந்தமாக இருக்குது. புது அனுபவம், நியூ எக்ஸ்பீரியன்ஸ். வாழ்க்கையில் இப்படின்னா என்ஜாய் பண்ணணும், அனுபவிக்கணும். நர்மதை வாழ்க, காவேரி தாய் வாழ்க, நீர் வாழ்க, நீரே வாழ்க. बैठो अब इधर पकड़ो। इधर पकड़ो, हम लोग बात करने का। खाली इधर पकड़ो, बस पकड़ो। सर नाम क्या? कुबेर. ये பாருங்க, குபேர் இப்பதான் பறிச்சிட்டு வந்திருக்காங்க. இதுக்கு பேரு தோரம் பருப்புங்கறாங்க. मन्नी है बस पर सब्जी बनती है। ना सब्जी बनता है। दाल तो सूखा होता है ना, इसका दाल वो डाल दो, इसमें भाजी बनाते हैं। पैसा ले कोई मारो और चलो तुम्हें ले लो। काला रखिए, सुतमा रखिए। अभी जस्ट मेरा सामने ऐसा करके आया, देखो पर केजी 50 का आधा केजी है। हाँ, 1 किलो 100 ரூபா 1 கிலோ 100 ரூபா. 1 kg
केजी का 100 रुपीस 100 रुपीस 100 में 90 में दे दीजिए। 90 में देगी देखिए बढ़िया मेरा गाँव में देगी Kita lah tu pada menau deh. Nak pada. தண்ணி ஓடுது லட்சியங்கிற இடத்துல இருந்து தண்ணி வருதாங்க எப்படி நம்ம சர்தார் சரோவர் டேம்னு இருக்குது அதே போல் இது கீழே லட்சியங்கிற ஒரு அணை இருக்கு அந்த அணையிலிருந்து பாசனம் தண்ணி ஓடுதுங்க அதனால் இந்த பகுதி உங்களுக்கு எல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க தண்ணிக்கு பஞ்சமே இல்லைங்க இந்த பகுதியில் தான் காந்தி பந்தார் போர்பந்தர் ராஜ்கோட் நான் கட்ச் அங்கெல்லாம் ஒரு நேரத்தில் இருந்துச்சு நர்மதை நதி அங்கே போனதுனால அங்கேயும் இப்போ குடிநீருக்கு விவசாயத்துக்கு ரொம்ப பயனாயிடுச்சு சந்தோஷமாக இருக்காங்க ஆக நீர் எவ்வளோ முக்கியம்னு பாருங்கள் நீர் வாழ்க நீரே வாழ்க நன்றி நர்மதே ஹார் காவேரி தாயே नर्मदे हर बंद कर दूं क्या? நர்மதை 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 இது என்ன சோதனை நர்மதா சுகர் ஃபேக்டரி குஜராத் நர்மதை பேரில் சுகர் ஃபேக்டரியும் வச்சுட்டாங்க இவ்வளவு மேடாக இருக்கும் பொழுது இவ்வளவு பைத்தியமாக இருக்கும் பொழுது அதை என்னங்கிறத நம்ம பார்க்க வேணாமா இதுக்கு பேர் அஃபெக்ஷன் பாசம் அன்பு இதை பாருங்க கொட்டாம் பாருங்க ஒரு போடு எந்த அளவுக்கு வச்சுருக்கான்னு பாருங்க இப்போ காளின்னா கையில் வேல் வச்சுக்கிட்டு பல்ல துருத்திக்கிட்டு நிற்கும் இல்லையா அதுபோல் நறுமதைனாக்கா இதாக சிம்பிள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லையா முதல்ல மேலே உட்காந்துருக்கோம் அப்போ நறுமதைங்கிற சுவர் ஃபேக்டரிக்கு வச்சுக்கிறது பொருத்தமாக இருக்குது எவ்வளோ ஆர்வமாக இருக்காங்க பாருங்கள் भैया पानी भर देना इधर पकड़ो तो एक सेकंड पकड़ो मेरे को पकड़ो बस पानी भर दे सादा सादा 10 वाला 10 वाला 10 वाला दो 10 वाला आवायो अर्धा होगा कहीं लावे मल्ला तो क्या हुआ வணக்கம் அன்பு நேயர்களே பனை மரத்துக்கு பின்னால சூரியன் மறைந்து கொண்டிருக்கிறது இப்போ தெரியுதா இந்த கிராமத்து பேர் குவா காம் குவா இங்கே தான் இன்றைக்கி இரவு தங்குதல் காலம்பரை பார்க்கலாம் அன்னை நர்மதை தேவி இங்குதான் 2 கிலோமீட்டர் தள்ளி ஓடுகிறாள் அந்த பகுதிகள் மிக வளமான பகுதிகள்
பக்கத்தில் நம்ம ஒரு சுகர் ஃபேக்ட்ரியை பார்த்தோம். அதெல்லாம் 2 நிமிஷத்துக்கு ஒரு வண்டி போயிட்டுருக்கு ட்ரக்கில், வெறும் கரும்பு. பனை மரத்துக்கு பின்னாடி சூரியன் மறைஞ்சிட்டு இருக்காரு. மணி 5:20 ஆகுது, 5ஆம் தேதி. அங்கே ஓடுற நர்மதை நதி இன்னும் 60 கிலோமீட்டர் போய் அரபிக்கல்லில் கடந்துடும். இதே ரோடும் அங்கலேஸ்வருங்கிற ரோடு வரைக்கும் அருமையாக இருக்கிற ரோடு. அதுக்கப்புறம் சின்ன பாதை ஆகிடும். இங்கேருந்து அங்கலேஸ்வர் 45 கிலோமீட்டர், அங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் கடற்கரை அந்த மணலை ஒட்டி போயிட்டுருக்கோம். மொத்தம் 60 கிலோமீட்டர். நம்ம அங்கே போய் சேர வேண்டிய தென்கரையோட கடைசி பகுதி அங்கே இருக்குது, 60 கிலோமீட்டர் இருக்குது. நாம் இது வரைக்கும் 510 கிலோமீட்டர் நடந்திருக்கலாம் தோராயமாக. மலை கீழே இப்படி அப்படி இப்படிலாம் போயிட்டு வந்தோம் இல்லையா, ஒரு 510 கிலோமீட்டர் நடந்திருப்போம். 20ஆம் தேதி தொடங்குறது, இன்றைக்கி தேதி 5, 16 நாள் ஆகுது. இன்னைக்கு நைட்டு இங்கே தங்கிக்கலாம். நாலு மணிக்கு எழுந்திரிச்சு குளிச்சு டயர்ட் ஆகிடுது. நல்லா இருக்கு, ஆனந்தமாக இருக்குது. அடுத்த விஷயம், ஸோ என் அன்னை, என் தாய், எனக்கு உணவளிப்பவள் அங்குதான் ஓடுகிறாள். அவள் மடியிலே தான் படுத்து கொள்ள போகிறேன். பக்கத்தில் தான் நான் படுத்துக்கிறேன். அங்கெல்லாம் படுத்துக்க முடியாது, நம்ம இங்கே படுத்துக்கிறோம். நான் சரவணன் ஒன்றும் தூரமாக இல்லை, யாரும் தூரமாக இல்லை. நர்மதாயை வள வரக்கூடியவர்கள் யாரும் தூரமாக போயிட மாட்டாங்க, பக்கத்துலேயே தான் இருக்காங்க. தங்க முடியாதுங்கிறதுனால நமக்கு கொஞ்சம் அது பெரிய ஆறு எல்லாம், அதனால் கொஞ்சம் தள்ளி நம்ம படுத்து கிடக்கிறோம். நம்ம அவளுடைய மடியிலே படுத்து கிடக்கிறோம். நம்ம உணவளிப்பவள், நம்மளை காப்பாற்றுபவள், அவள் தான் நமக்கு மையம். அவள் போய் இன்னும் கடலில் போய் சேர்ந்துருவா. நம்மளும் போய் 2 நாளில் போய் சேர்ந்துடலாம். ஒரு நாளைக்கு 30 கிலோமீட்டர் வச்சாலும் 7ஆம் தேதி போயிடலாம் உறுதியாக. பெரிய விஷயம் கிடையாது, ஒரு இதுதான். விடுங்க வண்டியை. ஆக இன்றைய 16ஆம் நாள் முடித்துக் கொள்வோம். இரவு பேசுகிறேன் முடியா. கரும்பு போயிட்டே இருக்கு பாருங்க, கரும்பு போயிட்டே இருக்கு. நல்ல விளைச்சலுங்க. இங்கே பார்த்தா கரும்பு, அங்கே பார்த்தா வாழை, அங்கே பார்த்தா நிலக்கடலை, அங்கே பார்த்தா பஞ்சு, அங்கே பார்த்தா இந்த கரும்பு. இதெல்லாம் பார்க்கறதுக்கெல்லாம் ஆசையாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஒரு வளமான பகுதினா அப்படியே இருக்கணும். இப்போ புதுக்கோட்டையிலேருந்து மரம் தான் இங்கே போகிறோம். சில இடத்துல போகிறோம்னு வச்சிக்கலாம், முள்ளு முளைச்சிருக்கும். அந்த ஊருக்காரங்க கோவப்பட வேணாம், சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு. நான் பார்க்குறப்ப ஐயே இப்படி இருக்கேன் நம்ம நினைப்போம். நல்ல குடும்பத்தில், நல்ல ஊரில், நமக்கு நல்ல குருமார்கள், அதனால் ஒரு நல்ல இடத்துல பிறக்கிறது ஒரு புண்ணியம் இல்லையா? நம்ம பாட்டு பாளையவனத்தில் கட்டாந்தரையில் பிறந்தோம்னாக்கா அதுதான். இது போல் வளமான பகுதியில் பார்க்கறதுக்கு நம்ம என்ன, அதே போல் குணமும் நல்லா இருக்கு, அதான முக்கியம். இப்போ நம்ம போகிறோம், தங்குறோமே உறுதியா. சரிங்க, இன்னும் 60 கிலோமீட்டர் நம்மளுடைய தென்கரை பயணத்தை முடிச்சுட்டு வடகரை பயணத்தை நம்ம தொடங்குவோம். இல்லை ஒரு 4 நாள் நடந்துடும். 7ஆம் தேதி நடந்துடும். அது 10ஆம் தேதியிலேருந்து அங்கே நம்ம பார்க்கலாம். நர்மதேஹார், நர்மதை போற்றி, காவேரி தாயே போற்றி. நீர் வாழ்க, நீரே வாழ்க. நன்றி, வணக்கம். बेटा काली ऐसा पकड़ो, बेटा काली ऐसा पकड़ो बस. हाँ ओड नर्मदे. बेटा आते क्या मेरे साथ? हाँ स्टेशन है, कुछ ले थैंक यू, बाय बाय. नर्मदे हर.